வணக்கம். இது நம்ம பாலிசி ஹப். நான் உங்கள் அஞ்சு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் அவர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது SIR தமிழில் சொன்னோம் அப்படின்னா சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்றது செகண்ட் ஃபேஸாக நடைபெற போகுது அப்படின்ற நியூஸை அவங்க தரப்பில் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு முதல்ல நடந்த மாதிரியே இந்த SIR அப்படின்றது நடக்கக்கூடாது, பீகாரில் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே தமிழ்நாட்டில் எடுத்த வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போதே எதிர்கட்சிகள் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எலெக்ஷன் கமிஷன் பாஜகவும் சேர்ந்து பண்ணுது. ஸோ அவங்களுக்கு தேவையான வாக்காளர்களை ஹோல்ட் பண்ணிட்டு வேற வாக்காளர்கள் எல்லாம் அகற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான பல தரப்புல எதிர்ப்புகள் வந்துருது. ஸோ இப்போ அவங்க செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிகாஸ் 2026 கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடுக்கு எல்லாமே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால அந்த செகண்ட் ஃபேஸ்ல இந்த 3 ஸ்டேட்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் 2027 உத்தரப்பிரதேஷ்ல எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் அவங்களும் அந்த இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதில் பல கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ், ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இதில் இன்வால்வ் ஆகுது இல்லையா, ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸுடைய ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார், நீங்கள் ஜென்யூன் ஆன ஓட்டர்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க, இந்த ரிவிஷனில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நாங்கள் டெமோக்ராட்டிக்கலி நாங்கள் கண்டிப்பாக இதற்கான ப்ரொட்டஸ்ட்டை பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதே தான் டிஎம்சி கட்சியை சார்ந்த குணல் கோஷ் அப்படின்ற டிஎம்சியினுடைய முன்னாள் எம்பி. ஸோ குணல் கோஷும் அதே தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் கரெக்டான வாக்காளருக்கு ஜென்யூன் வாக்காளர் லிஸ்ட் இதுலேருந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதை அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த SIR என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது அப்டேட்டிங், வெரிஃபையிங், கரெக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளோ வருடமாக இது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிஎம் எலெக்ஷனாக இருக்கட்டும், 5 வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நடக்கும்போது இந்த ரிவிஷன் நார்மலி நடக்கும். ஆனால் ஒரு ஹோல்சமான ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் அந்த ரிவிஷன் அப்படின்றது இந்த SIRல தான் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் பலரும் டிசீஸ் ஆகிருப்பாங்க, அதாவது இறந்துருப்பாங்க. நிறைய பேர் வேற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஓட்டர் ஐடியை மாற்றிருப்பாங்க, மேரேஜ் பர்பஸ்லையோ ஒர்க் பர்பஸ்லையோ. பல வருஷமாக இங்கேருந்து வேறு இடத்துல போனவங்க அவங்க எலெக்ஷன் ஐடியை மாற்றிருப்பாங்க. அவங்களுக்கு ஊரில் ஒரு எலெக்ஷன் கார்டு இருக்கும். நிறைய பேர் இப்போ சென்னை செட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு எலெக்ஷன் கார்டு இருக்கும். சும்மா 2 எலெக்ஷன் கார்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக, அதை கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக, கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த SIR அப்படின்ற விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இதில் அக்யூரேட்டாக என்னென்ன விஷயம் அப்படின்றத சரி பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த வீட்டுக்கே போய், அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுக்கே போய் என்னென்ன யார் யார் இருக்காங்க, யாராவது இறந்தவங்க இப்போ இருக்காங்களா, ஓட்டர் ஐடி அவங்களுக்கு இருக்குதா, இல்லை உங்களுக்கு 2 இடத்துல ஓட்டர் ஐடி இருக்கா, இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணி அக்யூரேட்டான ஒரு அவுட்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த SIR அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதில் பல கட்சி தரப்புலையும் எதிர்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுக தரப்புலையும் இதை எதிர்க்கிறாங்க. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது எலெக்ஷன் கமிஷன் பாஜகவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று டிஎம்கே இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் SIR நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும் ஆல் பார்ட்டி மீட்டிங் நேற்று நடந்தது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்த SIRல என்னென்ன அவுட்கம்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4க்குள்ள வீட்டுக்கு வீடு போய் ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா டிசம்பர் 9 இந்த டிராஃப்ட் ரோல் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட ஒரு இது இருக்கும் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், கரெக்ஷன்ஸாக. ஸோ அதை ஒரு டிராஃப்டாக முதல்ல போடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, February 7, 2026 ஆகும்போது இதனுடைய ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட், அதாவது ஃபைனல் ஓட்டர் ரோல் அப்படின்றத அவங்க வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த October 28 இந்த மாதம் இருக்குல்ல, இந்த மாதம் 28ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை எல்லாமே கம்ப்யூட்டர் லிங்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த October 28லேருந்து அந்த கம்ப்யூட்டர் லிங்கிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் பிஎல்ஓக்கு பிஎல்ஓவை யூஸ் பண்ணி, பிஎல்ஓ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர், அந்த வீட்டுக்கு போய் இது எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ஓட்டர் ஐடி, ஓட்டர் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஎல்ஓ ஒரு வீட்டுக்கே ட்வைஸ் போவாங்க அப்படின்றது பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தடவை போகும்போது வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ ட்வைஸ் ஒரு வீட்டுக்கு ட்வைஸ் தேல் விசிட்டிங் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிஎல்ஓக்கு ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது. அதாவது October 28 இந்த கம்ப்யூட்டர் லிங்க் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அன்னைக்கே இந்த பிளாக் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இதை எடுக்க போகிறாங்க, சர்வே எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு
கொடுப்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் இந்தந்த இடத்துக்கு போகணும், எப்படி எப்படி சர்வே பண்ணணும், என்ன மாதிரி மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பிஎல்ஓக்கும் அது ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் போய் என்ன கேட்கணும், என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும் இந்த October 28. அதுக்கப்புறமா இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா, இந்த ஓட்டர்ஸ் இதில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 2003 லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் இதுவும் வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தா போதும். ஸோ ஆதார் கார்டு அப்படின்றது தான் உங்களுடைய ரிக்வயர்டு விஷயமாக இங்கே இருக்குது. அந்த ஒரு டீட்டெயில் மட்டும், அந்த ஒரு ப்ரூஃப் மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் அசாமை வந்து இதில் சேர்க்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலரும் எழுப்பியிருந்தாங்க. அசாமுக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, அசாம் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய அந்த எல்லையோரமாக, அந்த எல்லையை பகிரும் ஒரு மாநிலமாக தான் அசாம் இருக்குது. அசாமுக்கு வந்து குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 6A கீழ் குறிப்பிட்ட குடியுரிமை விதிகளை கொண்டுள்ளது. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த விதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விதி ஜனவரி 1, 1966 முதல் மார்ச் 25, 1971 வரை வங்கதேசத்திலிருந்து அசாமுக்குள் நுழைந்த இந்திய வம்சாவளியை சார்ந்த நபர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் அப்படின்றது அசாமுக்கு மட்டும் வேறு அப்படின்றதுனால அவங்களுக்கு இதுக்கப்புறமா தனியாக ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தனிப்பட்ட இதில் வந்து அவங்களுக்கு பண்ணப்படும். ஸோ இந்த இப்போ பண்ணுற அந்த SIR phase 2ல வந்து அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பல கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதும், அண்ட் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டான ஓட்டர்ஸை வந்து நீங்கள் இது பண்ணணும், எங்களுடைய அதாவது கரெக்ட் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கவங்ககிட்ட இருந்து அந்த ரைட்ஸ் வந்து ஸ்நாச் பண்ணப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை எதிர்த்து போராடுவோம் அப்படின்றதும், டெமோக்ராட்டிக் வழியில் போராடுவோம் அப்படின்றதும் TMC சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் SIR phase 2 முடிஞ்சதுக்கப்புறமா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது, எவ்வளோ வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய பட்டியலில் வராங்க, எவ்வளோ வாக்காளர்கள் வந்து எடுக்கப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த SIR phase 2 முடியும் போது நமக்கு தெரியும். அதனுடைய அந்த ரிசல்ட் வந்து அடுத்த வருடம் ஸ்டார்ட்ல வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றதையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நன்றி.